திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கஞ்சா போதையில் நண்பனை அடித்து கொலை செய்து குழிதோண்டி புதைத்துள்ளனர். 12 பேர் கொண்ட கும்பலால் துடிதுடிக்க மூச்சை நிறுத்தி உயிரை பறித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள புரிசை கிராமத்தைச் சேர்ந்தவர் 22 வயதான அப்சல். வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் பணியாற்றி வந்த இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென்று காணாமல் போனார். செல்போன் சுவிட்ச் ஆஃபில் விழ பல இடங்களில் தேடியும் அப்சல் கிடைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது தாயார் ஜாகிரா செய்யாறு காவல் நிலையத்தில் மகனை காணவில்லை என புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் அப்சல் கடைசியாக யார் யாரிடம் செல்போனில் பேசியுள்ளார் என ஆய்வு செய்ய அதில் அவருடைய நண்பரான ஹரீஷை காவல் நிலையம் அழைத்து விசாரித்துள்ளனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசிய ஹரீஷ் ஒரு கட்டத்தில் அப்சலை அடித்து கொன்று மண்ணில் குழிதோண்டி புதைத்ததாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். கேட்டதும் ஷாக்கான போலீசார் என்ன நடந்தது என தொடர் விசாரணை மேற்கொள்ள அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. மது போதைக்கு அடிமையான அப்சல் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்று வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு அவரது நண்பர்கள் சிலரும் உடந்தையாக இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இரு டீம்களாக உடைந்தவர்கள் கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட போட்டியில் சண்டை செய்துள்ளனர். ஏரியாவில் யார் கஞ்சா விற்பது என்ற மோதலில் அடிக்கடி இரு தரப்பினருக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதில் அப்சல் அனைவரையும் அதட்டி வந்துள்ளார். சம்பவத்தன்று நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய அப்சல் கஞ்சா விற்பனை தொடர்பாக வாயை விட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த 11 பேர் கொண்ட கும்பல் நண்பன் என்றும் பாராமல் அப்சலை அடித்தே கொன்றுள்ளனர். பின்னர் போலீசில் சிக்காமல் இருக்க உடலை மறைக்க திட்டமிட்டவர்கள் குழிதோண்டி புதைத்துள்ளனர். இக்கொடூர சம்பவத்தை வாக்குமூலமாக கூறிய ஹரீஷை போலீசார் கைது செய்தனர். சம்பவ இடத்திற்கு ஹரீஷை அழைத்துச் சென்ற போலீசார் அப்சலின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டச் சொல்லி சடலத்தை தோண்டி எடுத்தனர். பின்னர் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடலை மீண்டும் அடக்கம் செய்தனர். இதனை அடுத்து ஹரீஷை சிறையில் அடைத்த போலீசார் கொலையில் தொடர்புடைய மேலும் 11 பேரை தேடி வருகின்றனர். கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரை 12 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் செய்யாறு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.